ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த சனி வக்ர பயிற்சியோடு இந்த பதிவை நாம் துவங்கவிருக்கிறோம். யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் திருமண யோகம் பெறப் போகிறீர்கள், வண்டி வசதி வாய்ப்புகளோடு யாரெல்லாம் இருக்க போகிறீர்கள், ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி வக்கரம் என்ன பலன்களை தரும்? பொதுவாகவே சனி உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சார், பாஸு வேலையை விட்டு போகிறாரு, ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இவர் வேலையை விட்டு போனால் இவர் வேலையும் சேர்த்து நீங்கள் தான் பார்க்கணும். இது வருத்தத்துக்குரிய விஷயம் தானே. பாஸ் வேலையை விட்டு போனால் அது வருத்தத்துக்குரிய விஷயமா இல்லையா? ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். நமக்கு ஒரு அண்ணனுக்கு அண்ணனா நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி டெய்லியும் அவர் முகத்தை பார்த்துட்டு சார் குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் சார் போயிட்டு இருந்தது. ஆனால் சில பாஸ் இருக்கான், இவன்லாம் வேலையை விட்டு போனால் வெடி வச்சு கொண்டாடலாம். அந்த மாதிரி இந்த 8 சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் 4 கேஸ் போட்டு விடுவார் இந்த சனி பகவான். இவர் உங்களுக்கு வக்கரமானா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வக்கரமானாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சார், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு ஸ்டெராய்டு மாதிரி தான். இப்போ இந்த கை பெருசாகணும்னு ஒரு ஸ்டெராய்டு, கை பெருசாயிடும். செஸ்ட்டுக்காக எக்ஸசைஸ் பண்ணி செஸ்ட் பெருசாகிடும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணல அது பெருசாகிடுது. கரெக்டா? அந்த மாதிரி நீங்கள் அந்த கிரகங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை அவன் 6 கூடியவனுக்கு இன்சார்ஜாக இருந்து அவன் பலசாலி ஆனால் தீரா வியாதிகளாக கொடுத்துட்டே இருப்பான். அது அவன் வேலை. எப்படி? அது அவன் வேலை. பிகாஸ் 6 கூடியவனாக அவங்க வேலை கொடுத்துருக்கீங்க, அது ஆட்சி அடைந்தால் அது நடக்கும். 5 கூடியவனாக வேலை கொடுத்துருக்கீங்க, அது ஆட்சி அடைந்தால் அவனுக்கு குழந்தையாக கொடுத்துட்டே இருப்பான். சில பேருக்கு 5 கூடியவனாக குரு இருந்து ஆட்சி பெற்றுருவான். கிட்டத்தட்ட 5 குழந்தை 6 குழந்தை. எங்கள் மடத்துக்கே ஒரு தடவை ஒருத்தர் வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, அவர்களுக்கு ஒரு 2 ஆண் குழந்தை, ட்வின்ஸு. அவங்க பார்த்துட்டு என்ன கேட்டாங்க, குருஜி எனக்கு இந்த மாதிரி பெண் குழந்தை பிறக்கிற யோகம் இருக்கா? நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, குரு பலமாக இருக்கார், நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொன்னேன். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குமா? நான் ட்ரை பண்ணாதீங்க, சொன்னால் கேளுங்க, குரு பலமாக இருந்தால் வெகு புத்திரர்களை கொடுத்துருவார். சொல்ல கேட்காம அவங்க ட்ரை பண்ணாங்க. அடுத்து 2 ட்வின்ஸு, அதுவும் ஆண் குழந்தை. அதுக்கப்புறமா அதை விட்டா பரவாயில்ல, திரும்ப ஒரு 3-4 வருஷம் கழித்து அந்த பெண் குழந்தை நோக்கி பிரயாணம். அப்புறமா நல்ல வேலைக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, அது வேறு விஷயம். மொத்தமாக பார்த்தா பஞ்சபாண்டவர் மாதிரி 5 குழந்தை பிறந்துட்டாங்க. சார், சில நேரங்களில் நம்ம எடுக்கிற ஓவர் டிசிஷன் தான் நமக்கு ப்ராப்ளமே. 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கும்? சும்மாவே கடகராசிக்காரர்களுக்கு 8 கூடிய ஆட்சி வர்றவங்க நமக்கு உங்களுத்துட்டு போவாங்க. கூடவே தெரியலையே செவ்வாழை சொல்லக்கூடாதா, சொன்னால் எங்கனே கேட்குறான், இப்போ நீலாம் சொல்கிற பத்தியா அப்படிங்கிற மாதிரி 8 கூடியவன் ஆட்சி பெற்றா என்னடே பெரிய மனுஷனாக இருந்துட்டு ஏன் இப்படி இல்லை அந்த மாதிரிலாம். 8 கூடியவன் ஆட்சினா சும்மாவே நடக்கும். உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்கு? ஆஃபீஸே சார் அது கால் சென்டர் சார், வர்றோம் திட்டிட்டு போவான் சார். சமீபத்தில் இந்த ஜோக்கு படித்து விழுந்து சிரித்தேன். சொல்லுங்க ரவி, உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்கு? ஆஃபீஸே சார் அது கால் சென்டர் சார், வர்றோம் பொருளாக ஃபோன் பண்ணி திட்டுவான் சார். எவ்வளோ ஃபீல் பண்ணி ஒரு மனுஷன் எழுதியிருக்கான் பாருங்களேன். அப்போது அந்த 8 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது சந்தோஷம். இவர் நவம்பர் 28 வரைக்கும் இனி வறுமை கிடையாது, இந்த மாதிரி டார்ச்சர் கிடையாது, யாரும் நமக்கு ஃபோன் பண்ணி திட்ட போகிறதில்ல. சார், கடன்காரனுக்கு கடனை திருப்பி கொடுக்கலன்னா ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த ஃபோனை எடுக்கும்போது ஐயோ இவன் வேற திட்டுவானே, அதுதான் பிரச்சனை. அந்த பயம் போச்சு, கடன் அடைச்சிருவீங்க. நீங்களே ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் கடங்கார், என்ன 10,000 ரூபா வாங்கிட்டு 10 நாள் ஆகுது, பொறுப்பு இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன அவங்க காசு வாங்கிக்கிங்க. அவனே பயப்படுவான். என்னாச்சுப்பா, உங்களுக்கு ஏதாவது மனசு ஏதாவது சரியில்லையா? நீயே ஃபோன் பண்ணி காற்று திருப்பி கொடுக்குற, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஏதாவது மந்திரம் பண்ணிட்டியா? சில பேர் கடனை திருப்பி கொடுத்தா கூட நம்ப மாட்டா சார், நீலாம் கொடுக்குற ஆளே கிடையாது. அப்போ அந்த 8 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது கடனை திருப்பி கொடுத்து நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க. 8ங்கிறது வழக்கு போட்டவங்க அவங்களே வாபஸ் வாங்கிடுவாங்க. அவங்களே வாபஸ் வாங்கிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். எதுக்கு சார் பிரச்சனை, வாபஸ் வாங்கிடலாம் சார் போன்றவையெல்லாம் நடக்கும். ஸோ அதே சனி ஆனால் 7 கூடியவனாகவும் இருக்கிறார். இங்கே தான் பிரச்சனை. இந்த 7 கூடியவராகவும் சனி பகவான் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத பிரச்சனை, எதுக்குன்னே தெரியாத பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கையில். நிம்மதியாக போயிட்டு இருந்த லைஃப் டிஸ்ட்ராக்ட் ஆகும் திருமண வாழ்க்கை.
திருமண வாழ்க்கை பிரச்சனையாகும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது? தேவையில்லாமல் சந்தேகங்கள். நீ எங்கே இருக்க, லைவ் லொக்கேஷன் அனுப்பு, வீடியோ கால் பண்ணு, இதெல்லாம் நடக்கும். இந்த கர்மம் இந்த கூத்து எல்லாம் நடக்கும். காரணம் 7 கூடியவனாகவும் சனி பகவான் இருப்பதால். 7னா என்ன? வெளிநாடு போகிற யோகம். வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது, சார் நான் அமெரிக்கா போனோம், கனடா போகணும், ஜெர்மன் போகணுன்னு படித்தேன் சார், பார்த்தா சகாரா பாலைவனத்துக்கு பக்கத்துலேயே வேலை கிடச்சிருக்கு, இப்போ துபாய் போயிட்டு திரும்பி வரேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்றதில்ல. பிரச்சனையே என்ன அப்படின்னா, பிரச்சனையே என்னென்னா, இது மாதிரியான நம்ம ஆசைப்பட்டது ஒன்று நடந்தது ஒன்று சம்பந்தமே இல்லாத ஒரு கண்ட்ரியில் கிடைக்கும். அப்போ நம்ம மனசு வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிறோம். நைஜீரியாவில் வேலை கிடச்சிருக்கு, சந்தோஷம். எங்கே வேலை பார்க்குறீங்க? ஆப்பிரிக்காவில் உகாண்டாவில் வேலை பார்க்குறேன். உகாண்டாவில் வேலை பார்க்குறீங்களா? பார்த்துங்க, கருப்பர்கள்லாம் ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பு. உங்களுக்கு வறுமையிலிருந்து விடுதலை. சனி வக்கர பயிற்சி என்றாலே நான் என்னோட ஃபேவரட் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆளே கிடையாது. சார் உலகத்தில் நம்ம சனியை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். சனினா ரொம்ப டஃப்பான கடவுள், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் எல்லாம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் சனி ஒரு நல்ல ஒரு காட். ஹீஸ் ஏ ஒண்டர்ஃபுல் பர்சன். உழைப்பவருக்கான கடவுள், உழைப்பவர் கடவுள் சனி. யாரெல்லாம் தொடர்ந்து தன் பணிகளை செய்து கொண்டே இருக்கிறாரோ அவர்களை தட்டி கொடுக்கும் ஒரே கடவுள் சனி தான். சனி எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான். சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சனி பகவானை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம், ஆனால் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை சனி ஒன்றுமே பண்ண மாட்டார். சனிக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒர்க் பண்ணிட்டே. சனி வக்கரமாகும் பொழுது எப்பொழுது வக்கரமாக்குறார்? இந்த ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் 28 வரை வக்கரமாக்குறார். இந்த வக்கரம்னா என்ன? வக்கரம்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திற்கு வருவதாக ஒரு பாவனை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, மீனத்துக்குள்ளேயே சனி வக்கரம் ஆயிட்டார் என்று சொல்வார்கள். எனவே வக்கரம் என்பது தன் நிலையிலிருந்து மாறி செயல்படுவது என்று பொருள். நார்மலாக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான், தன் நிலையிலிருந்து மாறி செயல்பட்டால் அதுதான் வக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த வக்கர சனி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறது? பொதுவாகவே குருவினுடைய வீட்டில் இருக்கும் சனி பெரிய பிரச்சனைகளை தரப்போவதில்லை. இருந்தாலும் இந்த சனி வக்கரம் பெறுவதற்கு, வக்கரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா, வக்கர சனியின் உக்கிர கோபம் வச்சுக்கலாம். அவர் எல்லாருக்கெல்லாம் கோபப்பட மாட்டார். மைனஸாக இருக்கிறவங்களுக்கு வக்கரமாகுதல் ஒரு பாசிட்டிவாக மாறும், பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு மைனஸ் ஆகிறது நெகட்டிவாக மாறும். அவ்வளோதான்.